விஐபி தொகுதின்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். பிரியம் பண்ணது இப்ப வரப்போற தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில தான். திருமதி கனிமொழி மீண்டும் களமிறங்கக்கூடிய தொகுதி. திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக இதோட கார்டெல்லாம் பார்க்கணுமா என்ன? தூத்துக்குடி பார்த்துடலாமே. சிவசாமி வேலுமணி அதிமுக வேட்பாளராக, விஜயசீலன் தமாக வேட்பாளராக என்டிஏ கூட்டணியில, ருஜோன் நாம் தமிழர் வேட்பாளராக களமிறங்குறாங்க. இந்த தொகுதியில கனிமொழிக்கு மீண்டும் வெற்றி வாய்ப்பு இருக்கா? பிரகாசமா இருக்குன்னு தான் நமது கருத்து கணிப்பு சொல்லுது. 46 முதல் 52% ஆதரவு நமது கணிப்பில் திருமதி கனிமொழிக்கு. அதிமுக வேட்பாளருக்கு 28 முதல் 34% ஆதரவு. தமாகவுக்கு இந்த தொகுதியில 6 முதல் 12% ஆதரவு. நாம் தமிழருக்கு 6 முதல் 12% ஆதரவு. மற்றவை 1 to 3%. இதெல்லாம் பார்க்கணுமா ஏன் கேட்டேன்னு இப்ப நேயர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 20%. வாட் a massive lead. என்னன்னா எதிரில வந்து அவங்க ஸ்டேச்சரை மேட்ச் பண்றதுக்கு பலமான கேண்டிடேட். எல்லா கேண்டிடேட்ஸும் நல்லா ஒர்க் பண்றாங்க. அதெல்லாம் எஸ். நாம் தமிழர் வேட்பாளர்லாம் அவங்க மட்டும் இல்லாம அவங்க வந்து ஃபேமிலி ஓரியன்டாக கூட நிறைய கொண்டு போறதெல்லாம் பார்க்கிறோம். சிட்டிங் எம்பி, டிஎம்கே எம்பி, அவங்களுக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜே என்னன்னா, ஒரு வெள்ள பாதிப்பு வரும்போது வெள்ள பாதிப்பு சார்ந்த குறைகள் இருக்கத்தான் செய்யுது தொகுதியில். எல்லாரும் ஹாப்பின்லாம் நம்ம சொல்லலை. ஆனால் அந்த வெள்ளத்தின் போது நிறைய இடங்கள்ல களத்தில் இருந்தாங்க. அண்ட் இட் வாஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய இடத்துல இருந்து சர்வ் பண்ணியிருக்காங்க. தொகுதிக்கு எம்பி வரலைங்கிறதெல்லாம் இவங்களை பற்றி சொல்லவே முடியாது. ஈவன் பிஃபோர் த ஃப்ளட்ஸ் அது எல்லா பகுதியிலையும் சொல்கிறாங்க. குறைகள் இருக்குது, இங்கே இன்னும் இண்டஸ்ட்ரி அது கொண்டு வரல, அதெல்லாம் இருக்குது. அண்ட் தேர் ஹோப்ஃபுல் தட் இவங்களுக்கே திருப்பி கொடுத்தா ஒரு வாய்ப்பு. ஓட்டு எதிர்களாக போக தான் செய்யுது. ஆனாலும் ஷீ இஸ் ஏபிள் டு கன்சாலிடேட் பிகாஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபார்மிங் கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு குட்வில் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 20% லீடு. இது வந்து தமிழ்நாட்டிலேயே அதிக வித்தியாசத்தில் ஜெயிக்கிற தொகுதி. ஆஸ் ஆன் டேட் தூத்துக்குடி வில் டெஃபினெட்லி ஏதாவது ஒரு பக்கம் கேண்டிடேட் ஸ்ட்ராங்கா போகுது அப்படின்னா தூத்துக்குடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு. மற்ற அணிகளுடைய கேண்டிடேட் பலம் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதா? கண்டிப்பா இருக்கு. சி, நீங்க எப்பவுமே என்ன பார்ப்போம் அப்படின்னா, யார் ஜெயிக்கிறாங்க, யார் வரக்கூடாதுன்னு ஒரு ஓட்டு போடுவாங்க, யார் ஜெயிப்பாங்கன்னு ஒரு ஓட்டு போடுவாங்க. அண்ட் அந்த யார் ஜெயிப்பாங்கன்னு ஓட்டு போடும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, அவங்கெல்லாம் ஃபென்ஸ் சிட்டர்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி எதுக்கு போய் என் ஓட்டை வந்து நான் எதுக்கு வேற பக்கம் போடணும் அப்படிங்கிறதெல்லாமும் இருக்கு. சரி, இவங்க அண்ட் இன் ஹர் ஃபேவர் என்ன ஒர்க் ஆகுதுன்னா, she comes across as a person who will listen to you, who will deliver. நல்ல பேரும் இருக்கு. அப்போ ஏன் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. and more than that, women of all sections obviously get drawn to her. இத பார்க்கணுமான்னு கேட்டிங்க, இவ்ளோ ஆப்வியஸா இருக்குன்னு கேட்டிங்க. அடுத்து நாட் சோ ஆப்வியஸ், ரொம்ப சுவாரஸ்யமான தொகுதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.